மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பற்றி கவியரசர் கண்ணதாசன் கூறிய ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் கவியரசர் கண்ணதாசனும் ஒருவருக்கு ஒருவர் கடும் போட்டியாளர்களாக பார்க்கப்பட்ட காலத்தில் கூட இருவருக்கும் இடையே ஆரோக்கியமான தோழமை நிலவியது. பாகு பிரிவினை என்ற திரைப்படத்தில் தனக்கு தாலாட்டு பாடல் எழுத வராது என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அண்ணன் கண்ணதாசன் தான் தாலாட்டை அழகாக எழுதுவார், அவரிடமே கேட்டு வாங்குங்கள் என்று சொன்னார். ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு நீயும் வந்து ஏன் பிறந்தாயோ. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு நீயும் வந்து ஏன் பிறந்தாய் தங்க மகனே என்று கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல் பல்லவியை பார்த்துவிட்டு கண்ணதாசன் மீதிருந்த கோபத்தை, பழைய சச்சரவுகளை மறந்துவிட்டு அவரை கட்டி அணைத்து உச்சி முகர்ந்தாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். இதற்கு பிறகுதான் சிவாஜி படம் என்றால் பாடல்கள் கண்ணதாசன் என்பது எழுதப்படாத விதியானது. இந்த பாலத்தை உருவாக்கிய கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமோ தன் பலத்தை மட்டுமே நம்பியிருந்தார். யாரோட வாய்ப்பையும் கெடுத்து தனக்கு வாய்ப்பை உருவாக்கி கொண்டவரல்ல மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால்தான் அவர் இறந்தபோது கலங்கி மனம் துடித்து கண்ணதாசன் இப்படி எழுதினார். கல்யாண சுந்தரனே கண்ணியனே, ஒருபோதும் பொல்லாத காரியங்கள் புரியாத பண்பினனே, என் உயிரை தருவதனால் தங்கமகன் பிழைப்பானோ, என் உயிரை தருகின்றேன் எங்கே என் மாகவிஞன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் மறைவால் ஏற்பட்ட சூன்யத்தை என்னை கொண்டே சினிமா உலகம் நிரப்பிற்று. அதில் எனக்கு ஆணவம் வரவில்லை, ஆசையே பெருக்கெடுத்தது. என் ஆயுள் காலம் வரை மறக்க முடியாத பெயர் கல்யாண சுந்தரம் என்றவர் கவிஞர் கண்ணதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.